வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பூண்டு சாப்பிடு, பூண்டு சாப்பிடுன்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. சமூக வலைதளத்தில பூண்ட பத்தி பெருசா பேசுறாங்க. பூண்டு சாப்பிட்டுட்டே இருந்தா இருதயம் சார்ந்த பிரச்சனையே உனக்கு வராது அப்படின்னு. அது உண்மைதானா? மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்றது உண்மை. பூண்டு சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப நல்லது தான். நம்ம சாப்பாடு பூண்டு இல்லாம இல்லவே இல்ல. அப்ப நம்ம இந்தியர்களோட உணவு முறை, முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம உணவு முறையில பூண்டு இல்லாம கிடையவே கிடையாது. நம்மளோட கல்ச்சர்ல ரசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரசம் வச்சு சாப்பிடுறது, பொரியலுக்கு பூண்டு போடுறது, சாம்பாருக்கு பூண்டு போடுறது எல்லாமே இருக்கு. அப்போ பூண்டு சாப்பிட்டா இருதய பிரச்சனையே வராதா? அப்படின்னா நம்ம தமிழ் பீப்பிள்ஸ்க்கு இருதய பிரச்சனையே வரக்கூடாது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, சில கம்யூனிட்டீஸ்ல பூண்டு இல்லாம, வெங்காயம் இல்லாம சாப்பிடுவாங்க. நம்மலாம் பூண்டு இல்லாம, வெங்காயம் இல்லாம சாப்பிடுறதே இல்ல இல்லைங்களா? அதே மாரி மிளகு பொங்கல்னு ஒண்ணு செய்றோம். இதெல்லாம் சாப்பிடும்போது இருதய பிரச்சனை வரவே கூடாது இல்லையா? இருந்தாலும் வருது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அது மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்றது உண்மை. ஆனா அப்ப பூண்டுல பெனிஃபிட்ஸே இல்லையா? அப்படியும் கிடையாது. பூண்டுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டுல அலிசின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த அலிசின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நோய்களுக்கு எதிர்ப்பு சக்திய வந்து நம்ம வராம இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை, எதிர்ப்பு சக்திய நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகறதுக்கும், இருதய ரத்த குழாய்கள்ல அடைவு சேராம இருக்கிறதுக்கும், பிளட் பிரஷர் அதிகமாகாம இருக்கிறதுக்கும், பொதுவா இருதய ரத்த குழாயில வந்து அடைவு சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொரோனரி ஆர்டரியில அடைப்பு இருக்கு அப்படின்னா, அது கொலஸ்ட்ரால் அந்த பிளேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்பு ஃப்ளேக்ஸ் தான் வந்து அதுல அடையும். அடைஞ்சு இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாவும். கம்மியாவறதுனால இருதய பிரச்சனை அப்படின்றது வருது. ஆக அந்த கொழுப்பு படிவம் ரத்த குழாய்கள்ல படியாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டெய்லி 4 பல்லு, 3 பல்லு பூண்டு நம்ம சாப்பிட்டுட்டோம். 3லருந்து 5 பல்லு பூண்டு தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. அந்த 3லருந்து 5 பல்லு பூண்டு சாப்பிட்டுட்டா வரவே வராதா? வராம இருக்கறதுக்கு இதுவும் இதாலான சிறு முயற்சி அப்படின்றது செய்யும். புரியுதுங்களா? அப்ப டெய்லி இவ்வளோ ரசம் சாப்பிட்டா போதும். டெய்லி நம்ம பொரியல்ல ஒருத்தவங்களுக்கு 2 பல்லு பூண்டு கூட நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டோமா? 3 பல்லு பூண்டு கூட சாப்பிட மாட்டோமா? நான் உங்கள கேட்கிறேன். சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். அப்ப மிகைப்படுத்தப்பட்டத நம்ப வேண்டாம். பட் இருந்தாலும் பூண்ட எப்படி சாப்பிட்டா நமக்கு முழுசா பலன் கிடைக்கும் அப்படின்னா, பச்சையா சாப்பிடணும். பச்சையா சாப்பிடுறதுன்றது நம்மளுக்கு முடியாதுல்ல. ஏகப்பட்ட காட்டு. ஒரு சிலர் என்ன நான் சமூக வலைத்தளத்துல பார்ப்பேன். பச்சையா காலையில 2 பல்லு பூண்டு எடுத்து, நீங்க வாயில போட்டு தண்ணி ஊத்தி முழுங்கிடுங்க. அப்படின்ற மாரி நான் கூட ஒரு பதிவு பார்த்தேன். பச்சையா சாப்பிடுறது ரொம்ப நல்லது தான். ஆனா காலையில வெறும் வயித்துல நம்ம அப்படி சாப்பிடும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் கிரியேட் ஆகும். அசிடிட்டி கிரியேட் ஆகும். நெஞ்சு கொளுத்துறது, நெஞ்சு கரிக்கிறது இதெல்லாம் வரும். அப்ப எப்படிதாம்மா சாப்பிடணும் பூண்ட? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, பூண்ட பச்சையா சாப்பிடுறது நல்லது. எப்படி சாப்பிடணும்? நம்ம காலையில இட்லி, தோசை இதுதானே நம்மளோட உணவு. அந்த இட்லி, தோசைக்கு பொடி அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. பொடி நல்லதா? ரொம்ப நல்லது தானே. ஏன்னா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டு தானே நம்ம அத வந்து வறுத்து அரைக்கிறோம். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு அதிலேயே பூண்டு போடுவோம். பூண்டு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை, எள்ளு எல்லாம் போடுறாங்க. போடலாம். வாசனையா இருக்கும். கொஞ்சூண்டு வெந்தயமும் போடுவாங்க. வாசனையா இருக்கிறதுக்கு. இத அரைச்சு அதிலேயே பூண்டு போட்டாலும், நம்ம பச்சையா பூண்டு சாப்பிடணும்ல. அது வறுக்கும்போது அது வறுபட்டு வெந்துருது இல்லைங்களா? அப்ப டெய்லி காலையில இட்லி, தோசை எது சாப்பிட்டாலும் பூரி கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சூண்டு பொடி வச்சுக்கோங்க. காம்பினேஷன் நல்லா இருக்காது. பச்சையா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இல்லன்னா நைட்டு சாப்பிடும்போது பூண்டு வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து குட்டி குட்டி பல்லுனா 3லேருந்து 5 பல்லு பூண்டு தான். நல்ல பெரிய பெரிய பல்லு, இவ்ளோ பெரிய பல்லு அப்டின்னா 3 பல்லு போதுமானது. 3 பல்லு நல்லா நசுக்கிட்டு, பொடி நீங்க வச்சுக்கிறீங்க இல்லீங்களா? பொடியில அந்த பூண்டு பல்ல நசுக்கி போட்டுட்டு, எண்ணெய் போட்டு நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுறோம் அப்டின்போது இந்த அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் வராது. பூண்ட பச்சையா சாப்பிட்டதனோட பலன் கிடைக்கும். பச்சையா சாப்பிடும்போது அலிசின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். முழு அந்த பூண்டினோட பலன்கள் அப்டின்றது கிடைச்சிடும். சரி, அப்ப இப்டி சாப்பிட முடியாது. வேற எப்டி சாப்பிடலாம் அப்டின்னா, சிலருக்கு வந்து பாருங்க சளி இருக்கும். எப்ப பார் சளி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இருமல் வரும். இவங்களுக்குலாம் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, பூண்டு பால் குடிக்க சொல்லுவோம். பாலு 1 கிளாஸ் பாலு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன டீஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 பல்லு பூண்டு நசுக்கி போட்டுறணும். நசுக்கி போட்டுட்டு, அது நல்லா கொதிக்கும்போது, கொதிச்சு வந்த உடனே அத வடிகட்டி, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தேன் போட்டுக்கிறது, இல்லன்னா பனவெல்லம் போட்டுக்கிறது, இல்லன்னா சர்க்கரை போட்டுக்கிறது. இத வந்து குடிக்க சொல்லுவோம். குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து த்ரோட்டி சளியும் கரைஞ்சு வெளியேறும், இன்ஃப்ளமேஷனும் குறையும். அந்த பூண்டினோட இதுவும் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சளி டக்குனு மியூக்கோலைட்டிக் ஆக்ட் பண்ணும். சளிய கரைச்சு வெளியேத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி சாப்பிடலாம். சளி, இருமல் இந்த மாரி இருக்கு. இல்லைங்க அதெல்லாம் இல்ல. பூண்டு பால் குடிக்கலாம். எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல. தாராளமா பூண்டு பால் குடிக்கலாம். சரி, பூண்ட வேற எப்படி சாப்பிடலாம்? வெறுமனே வறுத்து தோல் உரிச்சு சாப்பிடலாம். இந்த முட்டி வலி, கை, கால் வலிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு இந்த மாரி தோல் உரிச்சு சாப்பிடுறது நல்லது. பயங்கரமா இருமல் இருக்கு, தொண்டை வலி இருக்கு. நல்ல சூடு அதாவது சுட சுட தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் தேன் போட்டு 2 பல்லு பூண்டு அதில நசுக்கி போட்டு,
அத வந்து குடிக்கணும். தண்ணி கொதிக்கும்போதே 2 பல்லு பூண்ட நசுக்கி போட்டுறலாம். இறக்கி வச்சு வடிகட்டி, தேன் போட்டு குடிக்கும்போது, இந்த தொண்ட புண்ணு, ரணம் இதெல்லாம் ஆறும். வெறும் சுடு தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு போட்டுறது. தண்ணி 1 டம்ளர் நல்லா கொதிக்க வைக்கிறது. ஒரு 4 பல்லு பூண்ட போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அத வடிகட்டி குடிக்கிறது. இது வயிறு சார்ந்த பிரச்சனைகள். வெறும் பூண்டு போட்டும் குடிக்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சூண்டு பெருங்காயம் போட்டுப்பாங்க. கொஞ்சூண்டு பெருங்காயம் போட்டு, இவ்ளோ சீரகம் போட்டு, நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது, வயிறு பொருமல், நெஞ்சு கரிச்சல், ஜீரணம் ஆகாம இருக்கிறது, புளி ஏப்பம் வர்றது, எடுத்துட்டு வர்றது, இந்த மாரி நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஆக இந்த பூண்ட இத்தன விஷயமா எடுக்கலாம். இந்த பூண்டு பல தொந்தரவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருமருந்தா இருக்கு. வலி இருக்க இடத்துல கூட பூண்டு பத்து போடுறது உண்டு. வலி இருக்க இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பூண்ட நல்லா நசுக்கிட்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, முட்டையினோட வெள்ள இருக்கு பார்த்தீங்களா? முட்டையினோட வெள்ள, பூண்ட நசுக்கி அதில கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, வலி இருக்க இடத்துல பத்தா போடுறது. இந்த மாரி போடுறதும் உண்டு. ஆக பூண்டுக்கு எத்தனையோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமா உள்ளுக்கு எடுக்கும்போது, இந்த மாரி பச்சையா எடுக்கிறோம் அப்டின்னா, பச்சை பல்லு ரா கார்லிக் எடுக்கிறோம் அப்டின்னும்போது, அந்த எஃபிகசி ஜாஸ்தி. எந்தெந்த விதத்தில எடுக்கணும் அப்டின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த விதத்தில சௌரியப்படுதோ எடுக்கலாம். அதனால வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. கொலஸ்ட்ரால் வராம தடுக்கும். இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு பல காரணங்கள். அத ஓரளவுக்கு தடுக்கிறதுக்கு பூண்டுனால முடியும். அதே மாரி இருதயத்தினோட ரத்த குழாய், கொரோனரி ஆர்டரில அடைவு வந்து சேராம, கொழுப்பு வந்து அடையாம பாதுகாக்கும். பிபி லெவல குறைக்கும். டைஜஷன இம்ப்ரூவ் பண்ணும். உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரம் இருக்கு அப்படின்னா அத எடுக்கும். அதே மாரி சளி இருக்குன்னா கரைச்சு வெளியேறும். இந்த மாரி ஏகப்பட்ட பண்புகள் இருக்க தான் செய்யுது. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன். தேங்க் யூ.